எப்படியோ சக்தியும் சரி, சண்முகமும் சரி, சித்தர் சொன்னதை வச்சு எங்கெங்கேயோ கேட்டு விசாரிச்சு அந்த எலுமிச்சப்பழத்தோட உதவியால பொண்ணு இப்ப எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீடை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த மைனரோ பொண்ணிய கட்டாய கல்யாணப்படுத்துறதுக்காக வற்புறுத்திட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பொண்ணுக்கு தாலி கட்டுறதுக்காக அவங்களோட பக்கத்துல உட்கார வச்சு மாலெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கட்டுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே பொண்ணியோட கழுத்துல இருக்க தாலிய கலட்டுறதுக்காக அவங்க கோவத்தோட அந்த தாலியை பிடிச்சுக்கிட்டு இருக்க. உடனே பொண்ணியும் அதனால ரொம்பவே கோபப்பட்டு மைனரை திட்டிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு லேடிஸ் பொண்ணிய கொஞ்சம் கூட நகர விடாம ரொம்பவே கட்டாயப்படுத்தி பிடிச்சு வச்சுட்டு இருக்க. பொண்ணியால அந்த நேரத்துல எதுவுமே பண்ண முடியல. ஆனா மைனரோ தான் நினைச்ச காரியம் நடக்க போது பொண்ணிய தான் அடைய போறோன்ற சந்தோஷத்தோட பொண்ணியோட கழுத்துல இருக்க தாலிய பிடுங்கி எரியறதுக்காக போயிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா திடீர்னு ஒரு கட்டை வந்து மைனரோட கையிலேயே விழுகுது. உடனே இதனால பதறி போய் அந்த தாலியை விட்டுட்டு கையை உதறிட்டு இருக்க மைனரும் திரும்பி பார்க்கும்போது ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அங்க நிக்கிறது வேற யாரும் கிடையாது, சண்முகத்தோட பக்கத்துல சக்தி செம்ம ஆத்திரத்தோட நின்றுட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு ஒரு பக்கம் மைனர் அதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாம பொன்னி அதை விட அதிகப்படியான அதிர்ச்சியோட உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அந்த மைனரோ முதல்ல இவனை கொல்லுங்கடா, ஏற்கனவே என் கல்யாணத்தை இவன் தாண்ட வந்து தடுத்து நிறுத்தி என்ன அப்படி அசிங்கப்படுத்திட்டு போனான், அதுக்கு நான் இப்போ ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும், இவ கண்ணு முன்னாடியே கொன்னுட்டு அதுக்கப்புறமா நான் இவ கழுத்துல தாலி கட்டிட்டு இவ கூட வாழ்ந்துறேன்னு சொல்றாங்க. அப்போ இந்த விஷயத்தை கேட்டுட்டு சண்முகம் ரொம்பவே ஷாக் ஆகி, சக்தி இங்க நிறைய அடியாட்கள் இருக்க மாதிரி தெரியுது, அதனால வா முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு சொல்றாங்க. உடனே சக்தியும் அண்ணா நீ முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணு, நான் இவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. உடனே சண்முகமும் போலீஸ்க்கு கால் பண்ண. ஆனா இந்த பக்கமும் மைனரோட ஆளுங்க சக்தியை கொலை பண்றதுக்காக அவங்கள தாக்க வராங்க. இதை பார்த்துட்டு பொண்ணு ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்க. ஆனா மைனரோ நீ எந்த பதட்டமும் படாம அமைதியாயிரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட கணவர் இல்ல முன்னாள் கணவனோட கதையை என் ஆளுங்க முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறமா நீ எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம என் பொண்டாட்டியா இரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணிய அங்கேயே அடக்கி வச்சிருக்க. அந்த அடியாட்களோ சக்தியை கொலை பண்றதுக்காக துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா சக்தியோ எப்படியோ போராடி அந்த அடியாட்களை அடிச்சு போட்டுட்டு பொண்ணிய காப்பாத்துறதுக்காக வர. இதை பார்த்துட்டு மைனரோ இதுக்கு மேலேயும் இவ காலத்துல நம்ம தாலி கட்டாம இருந்தோம், மறுபடியுமே இவன் முன்னாடி நம்ம தோத்த மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு பொண்ணிய கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு உடனடியாக அவங்களோட கழுத்துல தாலி கட்டுறதுக்காக போறாங்க. ஆனா பொண்ணியோ அதை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ண. ஆனா அதுக்கு முன்னாடியே அங்க வந்த சக்தியோ மைனரை செம்மையா அடிச்சு போட்டுட்டு பொண்ணிய அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறது மட்டும் இல்லாம கரெக்டா அந்த நேரத்துல சண்முகம் கால் பண்ண போலீஸ்காரங்களும் அங்க வந்துடுறாங்க. அதனாலேயே அவங்களால இப்போ எதுவுமே பண்ண முடியல. அந்த அடியாட்களுமே அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஆனா மைனரால தப்பிக்க முடியல. பொண்ணு ஏன்னா அவங்கள நல்லா பிடிச்சு வச்சிருக்காங்க, அதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கதே சக்தி தான், அதனாலதான் அவங்களால ஓட முடியல. அப்ப கரெக்டா போலீஸ்காரங்க கிட்டயும் சக்தி அந்த மைனரை ஒப்படைச்சது மட்டும் இல்லாம இவங்க கட்டாய கல்யாணம் நடத்த பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே எடுத்து சொல்ல. உடனே அவங்களுமே மைனரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா சக்தி வந்ததுக்கு அப்புறமாவும் பொண்ணு இன்னுமே சக்தி மேல இருக்க கோபத்தை குறைச்சிக்கிற மாதிரியே தெரியல. இதனால கடுப்பான சக்தியும் தயவு செஞ்சு என் கூட வா பொண்ணு, ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு அவங்கள தன்னோட வீட்டுக்கு கூப்பிட. ஆனா பொண்ணையோ இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கும் இதுக்கு மேல எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் இதுக்கப்புறமா உங்க கூட சேர்ந்து வாழ விருப்பப்படல, ஏதோ எனக்கு இந்த நிலைமையில வந்து உதவி பண்ணதுக்காக ஒரு நன்றி கடனுக்காக உங்ககிட்ட நான் நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன், மற்றபடி எங்கிட்ட இருந்து வேற எதுவுமே எதிர்பார்க்காதீங்க, இதுக்கப்புறமா கனவுல கூட நீங்களும் நானும் சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா சக்தியும் ஏன் பொண்ணு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கா, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்றத கேளுன்னு சொல்றாங்க. ஆனா பொண்ணையும் அதை கேட்கற நிலைமையிலேயே கிடையாது. அவங்க சக்தியை திட்டுக்கிட்டே அங்க இருந்து போக பாக்குறாங்க. ஆனா சக்தியோ ரொம்பவே ஆத்திரப்பட்டு இது வரைக்கும் பொறுமையா இருந்தது போதும் சொல்லிட்டு பொண்ணியோட கண்ணத்துல பாலான்னு ஒரு அறையை விட்டுட்டு என் கூட வான்னு சொல்லிட்டு பொண்ணிய தரன்னு அவங்க கூட எடுத்துட்டு போக. உடனே இதனால பொன்னி ரொம்பவே ஷாக்கோட சக்தி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் எதுக்காக இவங்க கூட போகணும்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்க சக்தி கூட சண்டை போட ஆரம்பிக்க. ஆனா சக்திய ஒரு வழியா பொண்ணுகிட்ட உங்க அப்பா திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் பொன்னி சைலண்ட் ஆகுறாங்க. அதே சமயம் என்ன விஷயம்ன்றத காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே சக்தியும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இப்போ தன்னோட அம்மா ஜெயில இருக்க விஷயத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பொன்னி ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம என்னோட அப்பா இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. உடனே சக்தியோ நானும் என்னோட குடும்பத்தில் இருக்கவங்களோ உன்னை எந்த விதத்திலையுமே கொடுமைப்படுத்தலன்ற விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு வந்து எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு போயிடு, அதனாலதான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறமா உன்னோட விருப்பப்படி நீ உங்க அப்பா கூட போகணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமா நீ போகலாம், நான் இதுக்கப்புறமா உன்னோட சந்தோஷத்திலையும் உன்னோட வாழ்க்கையிலையும் தலையிடவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி சக்தி சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பொண்ணையும் மனசுக்குள்ள இதுக்காக கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் அதை வெளியே காட்டிக்காம தன்னோட ஈகோ
ஈகோவால மறுபடியுமே சக்தி கிட்ட சரி நீங்க சொன்னபடியே நான் இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு எங்க அப்பா கூடயே சேர்ந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இதை கேட்ட சக்தியும் அவங்களுமே மனசுக்குள்ளேயே பொன்னி தன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லையென்ற வருத்தத்தோட இருக்காங்க. சோ கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொன்னி எப்பதான் தன்னோட கண்மூடித்தனமான கோபத்தை விட்டுட்டு சக்தி தான் மேல வச்சிருக்க காதல புரிஞ்சுக்க போறாங்க? பொன்னி இவ்ளோ பண்ணாலும் சக்தி அவங்க மேல இவ்ளோ காதல வச்சிருக்கிறத பத்தி உங்களோட கருத்து என்னன்றதே கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இந்த பக்கம் இந்த விஷயம் எப்படியோ கைலாஷ்க்கு தெரிஞ்சு அப்பனா சக்தி பொன்னியை இங்க கூட்டிட்டு வந்துட்டானா நம்மளோட பழிவாங்கிற படலம் முடிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு அவங்க தனி ஆட்களை ஏற்பாடு பண்ணி பொன்னியையும் சக்தியையும் இங்க வரவிடக்கூடாதுன்றதுக்காக ஏதோ ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இது தெரியாத பொன்னியும் தன்னோட அப்பாவை பார்க்க போறோன்ற சந்தோஷத்தோட அங்க வந்துட்டு இருக்காங்க. ஆனா சக்தியோ எப்படியோ தன்னோட அப்பா சந்திரசேகருக்கு கால் பண்ணி பொன்னியை தான் கண்டுபிடிச்ச விஷயத்தையும் அவங்கள கூட்டிட்டு அங்கதான் வந்துட்டு இருக்க விஷயத்தையுமே சொல்ல உடனே சந்திரசேகரும் ரொம்பவே சந்தோஷத்தோட இந்த விஷயத்த முத்தையா கிட்ட சொல்றாங்க. உடனே முத்தையாவும் தன்னோட பொண்ணை பார்க்க போறோன்ற சந்தோஷத்தோட அவங்க கொஞ்சம் நிம்மதியாவும் இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் தான் பொண்ணு இங்க வர்ற வரைக்கும் தான் எந்த ஒரு முடிவையுமே எடுக்க போறதில்லைன்றதுலயும் அவங்க உறுதியா இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் ஜெயில இருக்க ஜெயாவோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பொன்னி அமைதியா உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு தான் எந்த அளவுக்கு ஒரு தப்பான விஷயத்த பண்ணிருக்கோன்றதையும் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இப்போ உணர்ந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்பதான் அவங்க ஒரேடியா சக்தியையும் பொன்னியையும் அவங்களோட முட்டாள்தனத்தால பிரிச்சுட்டாங்களே. இதுக்கப்புறமா அவங்க எப்படிதான் ஒண்ணு சேர போறாங்களோ. பட் இந்த பக்கம் இவங்க திருந்தி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பட் இந்த பக்கம் ஒரு வழியா பொன்னிய சக்தி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குமே கூட்டிட்டு வந்துடுறாங்க. கைலாஷோட ஆட்களால பொன்னியை அங்க தடுத்து நிறுத்தவே முடியல. அதனாலேயே இப்போ அவங்க இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னுமே தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொன்னி வந்ததை பார்த்த ரிப்போர்ட்டர்ஸுமே பொன்னி கிட்ட பேட்டி கேட்கறதுக்காக எல்லாம் மோதிக்கிட்டு இருக்காங்க. பட் பொன்னியோ யார்கிட்டயுமே பேசுற மாதிரியே தெரியல. அதனாலேயே ரிப்போர்ட்டர்ஸ் தன்னோட வாய்க்கு வந்த மாதிரி பொன்னிக்கிட்ட உங்களை இந்த வீட்டுல இருக்கவங்க எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க, உங்களை கொல்றதுக்காக முயற்சி பண்ணாங்களான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்க எல்லாத்துக்கும் மேல ஒரு கட்டத்துல ஜெயாவை வெள்ளி மாதிரி போர்ட்ரேட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாத பொண்ணியும் இங்க பாருங்க, அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது, அவங்க யாரும் என்ன கொடுமையும் படத்துல, இந்த பிரச்சனைய நான் இப்போ முடிச்சு வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உடனடியே அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. அப்ப கரெக்டா அங்க இருந்த முத்தையாவும் பொன்னிய பார்த்த உடனேயே கண்ணீர் விட்டு தன்னோட பாசத்தை காட்ட ஆரம்பிக்க உடனே பொன்னியுமே அவங்கள பார்த்து ஏன்பா இவ்வளவு நாளா என்ன பார்க்க கூட வரலன்னு சொல்லிட்டு கேட்க முத்தையாவும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பொன்னி கிட்ட சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பொன்னி ரொம்பவே கஷ்டத்தோட பா நான் உங்க கூடயே வந்துட்டுமான்னு கேக்குறாங்க. முத்தையாவும் நானே உன்னை கூட்டிட்டு போகதாமா வந்தேன், இதுக்கு மேலேயும் இந்த குடும்பத்துக்குள்ள நீ இருக்க வேண்டாமான்னு சொல்றாங்க. உடனே பொண்ணையும் அப்பா இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிடலான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க வந்த கைலாஷும் இங்க பாருங்க மேடம், உங்களுக்கு இவங்க என்ன கொடுமைப்படுத்தினாங்கன்ற எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிய வந்துருச்சு, அதனால நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, உங்க பக்கம் நான் இருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பொண்ணையும் நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த தூயநாதனோட பையன் தானே நீ, உன் அப்பா எவ்வளவு கேவலமான ஆளு, போய் நீ போய் அவனுக்கு பழி வாங்குறதுக்காக என் குடும்பத்தை பழிவாங்க வந்திருக்கியா? சி, எங்க அப்பா வேணா உன்னோட வார்த்தைகள்ல ஏமாறலாம், ஆனா நான் ஏமாற மாட்டேன், உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்க்க கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்பா முதல்ல இந்த கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்ல முத்தையாவும் தான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறத சொல்றாங்க. ஆனா கைலாஷும் அப்படியெல்லாம் நீங்க அவ்வளோ ஈஸியா இந்த கேஸை வாபஸ் வாங்கிட முடியாதுன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அங்க வந்த சந்திரசேகரும் என்னோட வக்கீல் மூலயமா இங்க பாருங்க அவங்களே கேஸை வாபஸ் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் நீங்க இந்த கேஸை வளர்த்துக்கிட்டே போனீங்க அப்புறம் நாங்க உங்க மேலேயே கேஸ் போட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு கைலாஷ மிரட்டுறாங்க. இதனால கைலாஷோ என்ன பண்றதுன்னே தெரியாம தகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அங்க இருந்த இன்னொரு இன்ஸ்பெக்டர் சார் கேஸை வாபஸ் வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டு கைலாஷோட மைண்டை சேஞ்ச் பண்ண உடனே கைலாஷோ இவங்களை வேற விதமா நான் பழி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு முத்தையாவுக்கு அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே அவங்களே செஞ்சு கொடுத்தது மட்டும் இல்லாம ஜெயாவையுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அப்ப கரெக்டா வெளியே வந்த ஜெயாவும் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி அவங்கள பார்க்க, ஆனா பொண்ணையோ ஜெயாவோட முகத்தை கூட பார்க்காம அங்க இருந்து தன்னோட அப்பாவோட அங்க நிக்க கூட பிடிக்காம கிளம்பி போக உடனே ஜெயாவும் பொண்ணியை கூப்பிட்டு பொன்னி ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க. ஆனா பொன்னியோ இதுக்கு மேல நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டா என்ன கேட்கலன்னா என்ன, அதான் என்னோட வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா நீங்க நாசம் பண்ணிட்டீங்களே, இதுக்கு மேல உங்க மூலயமா எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கவும் போறது இல்ல, உங்களுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதியும் இல்லைன்னு சொல்லிட்டு செம்மையா ஜெயாவோட முகத்தையே பார்க்காம பேசிட்டு அங்கிருந்து கெத்தோட கிளம்பி போறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பொன்னி பண்ணதை பார்த்துட்டு ஜெயா ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாம தான் எந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஆளா இருந்திருந்தா தனக்கு மன்னிப்பு கேட்க கூட தகுதி இல்லைன்ற விஷயத்த பொன்னி சொல்லிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோட நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அப்போ இது எல்லாத்தையுமே ரொம்பவே சோகத்தோட பார்த்துட்டு இருக்க சக்தியும் இதுக்கு மேல தன்னால பொன்னிய பார்க்க முடியுமா முடியாதுன்ற மாதிரி அவங்கள காதலோட பார்த்துட்டு இருக்காங்க. இதையுமே கவனிச்சுட்டு இருக்க ஜெயாவும் தன்னாலேயே தன்னோட பையனோட வாழ்க்கை ஒட்டு மொத்தமா வீணாயிடுச்சே, தான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம்ன்ற குற்ற உணர்ச்சியோட நின்றுட்டு இருக்காங்க. சோ காய்ஸ், பொன்னி ஜெயா கிட்ட ஒரு தரமான விஷயத்த இப்படி பேசிட்டு போயிருக்காங்களே. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜெயாவுக்கு இதுக்கு
நிச்சயமால மிகப்பெரிய தண்டனையை பொன்னியால கொடுக்க முடியும்னா அது என்னவா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்ற எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க.